சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல் அத்தியாயம் 28. உபாத்தியாயன் சேவை. மஞ்சத்தில் மயக்கமுற்று விழுந்த சமயத்திலும் தாமரை புஷ்பம் போல கண்ணை பறிக்கும் எழிலுடன் காணப்பட்ட காமினியை தோரமானா மிகுந்த பரிதாபத்துடன் பார்த்தான். அவளுக்கு வேண்டிய சைத்தியோபச்சாரங்களை தானே செய்து அவளை மெல்ல பழைய நிலைக்கு கொண்டு வந்தான். உபாத்தியாயன் இடத்தில் அவளுக்கு உள்ள பாசமும் பக்தியும் தோரமானாவுக்கு தெரியாததல்ல. அதைவிட 10 மடங்கு நன்றியை தன்னிடம் காமினி வைத்திருக்கிறாள் என்பதையும் ஹூன சேனாதிபதி அறிந்தே இருந்தான். என்ன நேரிடுவதாக இருந்தாலும் தனது அபிப்பிராயங்களும் திட்டங்களும் காமினியின் மனத்தை விட்டு இம்மி அளவு கூட வெளியே போகாது என்ற உறுதியும் தோரமானாவுக்கு உண்டு. ஆகையினால்தான் தன் மனதில் சில நாட்களாக எழுந்திருந்த ஒரு சந்தேகத்தை காமினியிடம் வெளிப்படையாக சொன்னான். தன் வார்த்தைகள் காமினியை இவ்வளவு தூரம் பாதிக்கும் என்று மாத்திரம் தோரமானா எதிர்பார்க்கவே இல்லை. ஆகவே காமினிக்கு ஏற்பட்ட சோகத்தை கண்டு சிறிது அசந்தே போனான் தோரமானா. எஜமானனுடைய சைத்தியோபச்சாரங்களால் காமினி மெல்ல கண் விழித்தாள். விழித்த கண்களில் சிறிது பயமும் காணப்பட்டது. தோரமானா அவளுக்கு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு, காமினி, உபாத்தியாயனுக்கு என்னால் ஏதாவது ஆபத்து நேரிடும் என்று பயப்படுகிறாயா என்று சொல்லிவிட்டு பயத்தை அறுக்கும் வகையில் ஒரு புன்முறுவலையும் உதடுகளில் வரவழைத்து கொண்டான். காமினி எழுந்து சரியாக உட்கார்ந்து கொண்டாள். என் அபிப்பிராயம் எஜமானருக்கு தெரியாததன்று. உபாத்தியாயர் என் உயிரை காப்பாற்ற முயன்றார். நீங்கள் என் உயிர் கற்பு இரண்டையும் காப்பாற்றினீர்கள். காப்பாற்றியது மட்டுமல்ல, என்னென்னவோ விபரீதங்கள் விளையும் ஹூன சைன்யத்துக்கு இடையே என்னை இன்னும் யோக்கியமானவளாக காலங்கழிக்க வகை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். உங்கள் இருவருக்குள்ளும் பரஸ்பரம் சந்தேகம் வந்து இருவரில் யாருக்கு தீங்கு நேர்ந்தாலும் என் மனம் என்ன பாடுபடும் என்று தங்களுக்கு தெரியாததல்ல. என் கண்களில் எது குத்தப்பட்டால் என்ன? என் சம்பந்தப்பட்டவரை துன்பம் சமம்தானே என்றாள் காமினி. தோரமானா அவள் மென்மையான கைகளில் ஒன்றை எடுத்து தனது கையில் வைத்துக்கொண்டு ரகசியமாக சொன்னான். காமினி, ஆதாரமில்லாமல் நான் சந்தேகம் கொள்பவன் அல்ல என்பது உனக்கு தெரியாதா? அதுவும் சென்ற 4 வருடங்களில் எனக்கு இணையற்ற சேவை செய்திருக்கும் உபசேனாதிபதியின் மேலா சந்தேகப்படுவேன்? உபாத்தியாயன் நேர்மையானவன் என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகமில்லை. என் கட்டளைகளை 100க்கு 100 நிறைவேற்றி வைத்திருக்கிறான் என்பதிலும் எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் என் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் அவன் செய்யும் முடிவுகளால் யாருக்கு லாபம் என்பதை யோசித்துப்பார். பலமுறை குப்த படைகளை திருப்பி அனுப்பிவிட்டான். இதனால் சின்னஞ்சிறு மோதல்களை தவிர்த்தோம் என்பது உண்மைதான். சிறு சிறு மோதல்களை தவிர்த்ததால் ஹூன சைன்யத்தில் மாளவத்தின் எல்லை வரை திடமாக ஊன்ற வைக்க முடிந்தது என்பதும் வாஸ்தவம். ஆனால் இந்த பலனை அடைய எத்தனை பணம் செலவழித்திருக்கிறோம் என்பதை கவனி. அடிக்கடி எதிரிப்படை தலைவர்களிடம் லட்சக்கணக்கான ஸ்வர்ணங்களை அஜித் சந்திரன் கொடுத்திருக்கிறான். சென்ற 4 வருடங்களில் குப்த ராஜ்ய படை தலைவர்களிடம் சேர்ந்திருக்கும் பணத்தை கணக்கு பார்த்தால் நமக்கு எதிராக சரியான சைன்யத்தை திரட்டுவதற்கு வேண்டிய பணம் அவர்களிடம் கிடைத்திருக்கிறது. குப்த ராஜ்யத்தில் அப்படி ஏதும் படை திரட்டுவதாக நமக்கு செய்தி கிடைக்கவில்லையே என்று பதில் சொன்னாள் காமினி. வாஸ்தவம்தான் காமினி. ஆனால் போதிய பணம் சேர்ந்த பிறகு படை திரட்டலாம் என்று காத்திருக்கலாம். இப்பொழுது போதிய பணம் கிடைத்துவிட்டால் படை திரட்ட முற்படலாம். அவர்கள் படை திரட்டி தயாராவதற்கு முன் நான் மாளவத்திற்குள் புகுந்துவிட வேண்டும். மாளவத்தின் நிலைமை தற்சமயம் எப்படி இருக்கிறது என்பதற்கு நம்மிடம் தகவல் ஏதும் இல்லை என்று தோரமானா சொன்னபோது காமினி போர் நிலைமை எவ்வளவு தகராறானது என்பதை புரிந்து கொண்டாள். அகல விரிந்த அவள் விழிகளில் தென்பட்ட திகிலை கண்ட தோரமானா, ஆம் காமினி, நிலைமை மிக சங்கடமானதுதான். சென்ற 4 வருடங்களில் தக்ஷசீலத்திலும் இதர இடங்களிலுமே குப்தராஜ்ய படைகள் குவிந்தன. அங்கேயே அஜித் சந்திரன் நமது கவனத்தை எல்லாம் திருப்பி விட்டிருந்தான். அப்பொழுதெல்லாம் பணபலமற்ற குப்தராஜ்யம் என்ன செய்துவிடும் என்று அசட்டியாக இருந்தோம். பணபலம் ஏற்பட்ட பின்பும் குப்தராஜ்ய படைகளின் தாக்குதல் வடக்கில் காணோம். தெற்கில் மாளவத்தில் அவை குவிக்கப்படவில்லை என்பது என்ன நிச்சயம்? அப்படி குவிக்கப்பட்டிருந்தாலும் நாம் அவற்றை அழிக்க முடியும். ஆனால் பணபலத்தால் படைபலம் பெருக்கப்பட்டு வடக்கிலும் குப்தர்கள் தாக்கினால் நாம் இருபுறத்திலும் போரிட வேண்டியிருக்கும். ஆகவே இப்பொழுது உடனே மாளவத்தை தாக்கியாக வேண்டும். எதிரிக்கு அவகாசம் கொடுக்காமல் துரிதமாக நடவடிக்கை எடுப்பதில் இருக்கிறது நமது வெற்றி. இந்த மாதிரி அவசியத்தை உபாத்தியாயன் வெகு தந்திரமாக ஏற்படுத்தியிருக்கிறான் என்று விவரித்தான். உபாத்தியாயரை கூப்பிட்டு நேரடியாக இதை விசாரித்து விடுவதுதானே என்று காமினி கேட்டாள். விசாரணைக்கு என்ன இருக்கிறது காமினி? என் கட்டளையை மீறி எந்த காரியத்தையும் உபாத்தியாயன் செய்யவில்லையே. எதிரி சைன்யங்களை சமாளிக்க அனுப்பினேன். வெற்றிகரமாகவே திரும்பி வந்தான். பணம் செலவாயிற்று. யுத்தத்தில் பணம் செலவாவது சகஜம். குற்றம் என்று நிர்ணயிக்க முயன்றால் நேரடியான குற்றம் எதையும் உபாத்தியாயன் மேல் ஸ்தாபிக்க முடியாது.
உபாத்தியாயனின் 4 வருட கால சேவையின் பலனை எடுத்துக்கொண்டால் ஹூன சைன்யம் திண்டாட்டத்தில் இருக்கிறது. அடிலனை போல விசாரணை ஏதுமின்றி உபாத்தியாயன் அடித்து கொள்ளலாம் என்றாலோ சைன்யத்தில் பிளவு ஏற்படும். எனது சைன்யத்தில் ஹூனர்கள், இந்துக்கள் இரு தரப்பாரும் இருக்கிறார்கள். நான் ஆக்கிரமித்துள்ள இடங்களில் நியாயம், விசாரணை முதலியவற்றுடன் நிர்வாகம் நடத்துவதால் குடிமக்களும் ஹூன ராஜ்யத்தில் வாழ்வது அபாயமில்லை என்று நம்பியிருக்கிறார்கள். அப்படி மக்களின் நம்பிக்கையின் மேல் சாம்ராஜ்யத்தை நிர்மாணித்து வருவதால் தான் என் முயற்சி ஹூனர்களின் முதல் படையெடுப்பை விட அதிக பலன் அளித்திருக்கிறது. அந்த நம்பிக்கை கோட்டையை தகர்ப்பது நான் நிர்மாணித்து வரும் சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தையே தகர்ப்பதாகும். அது முடியாது காமினி. தந்திரத்துக்கு பதில் தந்திரம் செய்வதில்தான் பலன் இருக்கிறது என்றான் தோரமானா. இப்பொழுது என்ன செய்வதாக உத்தேசம்? எனக்கு ஏதாவது கட்டளை உண்டா? உன் உதவிதான் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியம் காமினி. உத்தரவிடுங்கள் எஜமான். உங்கள் அடிமை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன். தோரமானா மிகுந்த யோசனையுடன் மஞ்சத்திலிருந்து எழுந்து அறையில் உலாவிக் கொண்டே, காமினி, இன்னும் 1 வாரத்தில் நான் மாளவத்தில் பிரவேசிக்கப் போகிறேன். இதற்கு இடையில் உபாத்தியாயனை யுத்த அரங்கத்திலிருந்து தொலைதூரம் அனுப்பிவிட வேண்டும். ஆகவே மலைவாசலுக்கு சென்று அங்குள்ள வில்லுவர் புரட்சி செய்யாதவாறு பார்த்து கொள்ள உபாத்தியாயனை நியமிக்கப் போகிறேன். அங்கு உபாத்தியாயன் ஏதும் விஷமம் செய்யாதிருப்பதற்கு அவனிடம் தற்சமயம் பரம விரோதம் கொண்டுள்ள ஒருவனை உபாத்தியாயன் மேல் கண் வைத்திருக்க ஏவப் போகிறேன். நீயும் மலைவாசல் போய் வா காமினி. அவர்கள் இருவரையும் நீ ஜாக்கிரதையாக கவனித்துக்கொள் என்றான். அந்த இன்னொரு மனிதன் யார் என்று காமினி விசாரித்தாள். கொஞ்சம் தைரியப்படுத்திக்கொள் காமினி, சொல்கிறேன். மீண்டும் மூர்ச்சையாகி விடாதே என்றான் தோரமானா. பெயரை சொல்லுங்கள் எஜமான் என்றாள் காமினி திடமாக. பல்தேவ் என்று நிதானமாக உச்சரித்தான் தோரமானா. காமினி தன் மார்பில் கையை வைத்துக்கொண்டு ஏதோ கேட்க வாயெடுத்தாள். அதற்குள் தோரமானாவே சொன்னான், உன் கணவன் பல்தேவ் என்னிடம்தான் சேவை செய்கிறான். அவனை பற்றி உன்னிடம் பிரஸ்தாபிக்காதிருக்கிறதற்கு காரணம் உண்டு காமினி. அவன் பெரிய கொள்ளைக்காரனாகிவிட்டான். உனக்கு கணவனாக இருக்க லாயக்கில்லாத கயவனாகிவிட்டதால் நான் அவன் இருப்பதையே உன்னிடம் மறைத்து விட்டேன். சமீபத்தில் உபாத்தியாயனின் காதலி சித்ராதேவியை கற்பழிக்க முயன்றவனும் உன் கணவன் பல்தேவ்தான். கையில் அகப்பட்ட புறாவை தன்னிடமிருந்து தப்ப வைத்த அஜித் சந்திரன் மீது பழிவாங்க பல்தேவ் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை நானே அவனுக்கு அளிக்கிறேன். எப்படி தோரமானாவின் தந்திரம் என்று கூறிவிட்டு தோரமானா இடி இடி என்று பயங்கரமாக சிரித்தான். என்ன பக்குவப்பட்டாலும் ஹூனன் ஹூனன் தான் என்ற நினைப்பை அந்த சிரிப்பு நன்றி மிகுந்த காமினியின் உள்ளத்திலும் எழுப்பியது. அடுத்த சில நாட்களில் மலைவாசலில் என்று முணுமுணுத்தாள். பிரமிக்கத்தக்க காரியங்கள் நடக்கும். பார்ப்பதற்குத்தான் நான் இருக்க மாட்டேன் என்றான் தோரமானா. அந்த சமயத்தில் ஏதோ சந்தேகம் கேட்பதற்காக மகராஜ் என்று கூப்பிட்டு கொண்டு உபாத்தியாயன் திடீரென்று அறைக்குள் நுழைந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 29. யமலோகம் போகலாம். காமினியின் முகத்திலிருந்து சரேலென திரும்பிய தோரமானாவின் கண்கள் உபாத்தியாயன் முகத்தில் ஒரு வினாடி சந்தேகத்துடன் நிலைத்தன. உபாத்தியாயனின் திடும் பிரவேசம் காமினியின் முகத்தில் கூட சிறிது சந்தேக சாயையை படரவிட்டது. உபாத்தியாயன் அந்த இருவர் பார்வைகளிலும் தொனித்த சந்தேகத்தை கவனிக்கத்தான் இல்லையோ கவனித்துத்தான் பொருட்படுத்தவில்லையோ தெரியாது. மகராஜ், மூலஸ்தானபுரத்திலிருந்து முக்கிய செய்தி வந்திருக்கிறது என்று தான் வந்த காரியத்தை பளிச்சென்று தெரிவித்துவிட்டு மேலே பேச தோரமானாவின் உத்தரவுக்கு எதிர்பார்த்து நின்றான். இந்த தகவல் தோரமானாவின் சந்தேகத்தை நிவர்த்தித்ததாக தெரியவில்லை. தானும் காமினியும் பேசியதை உபாத்தியாயன் ஒட்டு கேட்டிருப்பானோ என்பதை ஆராய்வதிலேயே உள்ளம் நினைத்திருந்ததால் தோரமானா உடனே பதில் சொல்லாமல் அறையில் சிறிது நேரம் உலாவினான். அவன் கேட்க வேண்டிய கேள்வியை காமினியை கேட்கத் தொடங்கி, என்ன செய்தி உபாத்தியாயரே என்று விசாரித்தாள். மூலஸ்தானபுரத்துக்கு நேர் எதிரில் வைதஸ்தா நதியின் அக்கரையில் இருக்கும் குப்த ராஜ்ய படைகள் இன்னும் 2 நாட்களில் மூலஸ்தானபுரத்தை தாக்கப் போகின்றன என்றான் உபாத்தியாயன். இந்த செய்தி தோரமானாவின் சந்தேகத்தை கூட கிழித்தெறிந்திருக்க வேண்டும். என்ன என்று ஆக்ரோஷத்துடன் உபாத்தியாயனை பார்த்தான் தோரமானா. அந்த ஆக்ரோஷத்தால் சிறிதும் பாதிக்கப்படாத உணர்ச்சியுடன் வெகு சாவதானமாக கையில் இருந்த ஓலையை தோரமானாவுக்காக நீட்டி, இதை கொண்டு வந்திருக்கும் தூதன் அறைக்கு வெளியே பேட்டிக்காக காத்திருக்கிறான் என்றான் உபாத்தியாயன். ஓலையை பார்த்து மளமளவென அதன் மேல் கண்களை ஓட்டிய தோரமானா சிறிது நேரம் ஏதோ சிந்தித்தான். பிறகு உபாத்தியாயனை நோக்கி, இந்த புதிய ஆபத்தை நாம் உடனே சமாளிக்க வேண்டுமே என்றான். மூலஸ்தானபுரத்தில் இருக்கும் சைன்யத்தின் தராதரம் தங்களுக்கு தெரியும் என்று எதையோ வலியுறுத்த இஷ்டப்படுபவன் போல உபாத்தியாயன் இழுத்தான். தோரமானா நின்ற இடத்திலேயே பெருமுச்செறிந்தான். ஆம்,
நன்றாக தெரியும். அங்கிருப்பது சைன்யம் அல்ல, அத்தனை பேரும் கொள்ளைக்காரர்கள். படைத்தலைவன் எல்லோரையும் விட பெரிய கொள்ளைக்காரன். அயோக்கியனை யார் வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கிவிடலாம். மூலஸ்தானபுரம் வேவு பார்க்கும் எல்லைதானே என்றுதான் அவனை அங்கே இருக்க அனுமதித்தேன். இப்பொழுது அது யுத்த அரங்கமாவதானால் அவன் அங்கே இருப்பதே பெரிய ஆபத்து. அவனை எப்பொழுதோ தொலைத்திருப்பேன். ஆனால் காமினியை உத்தேசித்து என்று விடுவிடுவென்று பேசிக்கொண்டு போன தோரமானாவை உபாத்தியாயன் தடுத்து, மகராஜ் என்று எச்சரிக்கும் பாவனையில் மேலே பேசவிடாமல் குறுக்கிட்டான். தோரமானா பேச்சை நிறுத்தவில்லை. இனிமேல் ரகசியத்துக்கு அவசியமில்லை அஜித். பல்தேவ் மூலஸ்தானபுரத்தில் இருக்கும் தகவலையும் அவன் உள்ள நிலைமையையும் காமினிக்கு சொல்லிவிட்டேன். காமினியின் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். அவளுடைய அழகுக்கும் அவள் புத்தி கூர்மைக்கும் எவ்வளவோ நல்ல புருஷன் கிடைத்திருக்கலாம் என்று மேலும் ஏதோ பேசப்போன தோரமானாவை இம்முறை காமினி தடுத்தாள். எஜமான், தாங்கள் என் புருஷனை பற்றி என் முன்னிலையிலேயே தூஷிப்பது நியாயமா என்று காமினி சொன்னாள். தோரமானாவுக்கு அப்பொழுது இருந்த மனோநிலையிலும் காமினியின் சொற்கள் ஆச்சரியத்தை விளைவித்தன. உன் புருஷனா என்று வியப்புடன் கேட்டான். ஆம் எஜமான், அவர் எப்படி இருந்தாலும் என் புருஷன். நான் ஒரு இந்து ஸ்திரீ. உங்களுக்கு என் மனோபாவம் புரிவது கஷ்டம் என்றாள். அந்த சமயத்தில் அவள் கண்களில் நீர் தேங்கி நின்றது. இந்த இந்து ஸ்திரீகளின் போக்கு விசித்திரமாக இருக்கிறது. முட்டாள்களையும் பேடிகளையும் மணப்பதும் ஆயுள் முழுவதும் அவனுக்கு அடிமைப்பட்டிருப்பதும் வினோதத்திலும் வினோதம். காமினி, உன் நிலைமையில் ஒரு ஹூணஸ்திரீ இருந்தால் பல்தேவ் ஒன்று சிறையில் அடைபட்டு கிடப்பான், அல்லது அவன் உயிரே யமனூருக்கு போய் சேர்ந்திருக்கும் என்று தோரமானா இறைந்தான். உபாத்தியாயன் இதழ்களில் புன்முறுவல் தோன்றியது. அவ்வளவு பௌருஷம் இந்து ஸ்திரீகளுக்கு ஏற்படுவது கடினம் மகராஜ் என்றான். பௌருஷம் என்ற சொல்லால் ஹூண ஸ்திரீகளின் புருஷத்தன்மை வாய்ந்த காட்டு மிராண்டிகள் என குறிப்பிடுவதை புரிந்து கொள்ள தோரமானாவுக்கு வினாடி நேரம் கூட பிடிக்கவில்லை. ஆகவே அவனும் உபாத்தியாயனுக்கு திருப்பிக் கொடுத்தான். அவன் இதழ்களில் மிக இகழ்ச்சியான புன்முறுவல் தவழ்ந்தது. வாஸ்தவம்தான் உபாத்தியாயரே, இந்து சமூகத்தில் புருஷர்களுக்கே பௌருஷம் இல்லையே, பெண்களுக்கு எங்கிருந்து வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு உபாத்தியாயனை தனது கூரிய விழிகளால் நோக்கினான். உபாத்தியாயன் பதிலேதும் சொல்லவில்லை. ஹிந்துஸ்தானத்தின் ஒரு பகுதி ஹூனர்களிடம் சிறைப்பட்டு கிடக்கும் இந்த சமயத்தில் இந்துக்களின் பௌருஷத்தை பற்றி என்ன பேச கிடக்கிறது என்று உபாத்தியாயன் மௌனம் சாதித்தாலும் தோரமானாவின் இகழ்ச்சி அவன் மனதை வாள் கொண்டு அறுத்தது. தவிர குப்த ராஜ்யத்துக்கு எதிராக தோரமானாவின் உபசேனாதிபதியாக வாள் பிடிக்கும் தான் எந்த சமாதானத்தை தான் சொல்ல முடியும் என்று உபாத்தியாயன் நினைத்தான். இவ்வாறு துன்ப உணர்ச்சிகள் இதயத்தை கவிந்து கொண்டாலும் உபாத்தியாயன் அவற்றை வெளிக்காட்டாமல் தீவிர யோசனையில் இறங்கினான். சொற்போரிடும் அந்த இருவரிடை நுழைய இஷ்டப்படாத காமினி மௌனமாகவே நின்றிருந்தாள். அவள் நிலையைக் கண்டு பரிதாபம் கொண்ட தோரமானா, அஜித், இந்துக்கள் ஹூனர்களை பற்றிய அனாவசிய தர்க்கம் இப்பொழுது அவசியமில்லை. அவசியமான காரியத்தை கவனிப்போம். மூலஸ்தானபுரத்து பாதுகாப்பை பல்தேவிடம் ஒப்படைப்பது சாத்தியமல்ல. ஆகையால் நீங்கள் சென்று அந்த படையின் தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான். அவன் உத்தரவில் இருந்த மர்மத்தை புரிந்து கொண்ட அஜித் சந்திரன், காமினி இருவரும் திகைத்து போனார்கள். எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத கொள்ளைக்கார சைன்யத்துக்கு தன்னை தலைவனாக்கினால் தனது கதி என்னவாகும் என்பது அஜித் சந்திரனுக்கு தெரியும். கொள்ளையடித்து பழகிய வீரர்களை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரவே முடியாது. தவிர தனக்கு அடுத்தபடி அங்கு தலைமை வகிப்பவன் தன்னை பழிவாங்க சமயத்தை எதிர்பார்த்திருக்கும் பல்தேவ். கொள்ளைக்காரர்கள் பல்தேவ் சொற்படி கட்டுப்பாட்டுக்கும் ஒழுங்குக்கும் உட்பட்டு நடக்க மாட்டார்கள். அந்த சைன்யத்தையும் தனக்கு குழி வெட்டுவதையே நோக்கமாக கொண்டுள்ள படைத்தலைவனையும் வைத்துக்கொண்டு குப்தராஜ்ய படைகளை சமாளிக்க முடியாது. தோல்வியடைந்தால் அதை சாக்காக கொண்டு தோரமானா தன்னை விசாரணைக்கு கொண்டு வந்து ஒழித்து விடுவான். கொள்ளைக்காரர்களுக்கு இடம் கொடுத்த குற்றத்திற்காக விசாரித்து தோரமானா தன்னை அழித்தால் ஜனங்கள் அதை நியாயம் என்றே நினைப்பார்கள். ஒரு பெண்ணுக்காக தேச துரோகியான அஜித் சந்திரன் போன இடத்தில் கொள்ளைக்காரனாகவும் மாறிவிட்டான் என்று சரித்திரத்திலிருந்து அழிக்க முடியாத பழியை தன் மீது சுமத்தி விடுவார்கள். தோரமானாவின் ஒரு உத்தரவு தன்னை அதோகதியான நிலைக்கு கொண்டு வரப்போவதை அஜித் சந்திரன் புரிந்து கொண்டான். காமினிக்கும் அது பளிச்சென்று விளங்கத்தான் செய்தது. ஆகவே காமினி கேட்டால், கொள்ளைக்கார சைன்யத்தை ஒழுங்கில் வைக்க அங்குள்ள படைப்பிரிவிலிருந்து ஒரு பகுதியை உபாத்தியாயர் மூலஸ்தானபுரத்துக்கு அழைத்து போகலாம் அல்லவா என்று. தோரமானாவின் அடுத்த வார்த்தைகள் அந்த நம்பிக்கையும் உடைத்தெறிந்தன. அதெப்படி முடியும் காமினி? நான் சற்று முன்பு சொன்னதை மறந்துவிட்டாயா? இங்கிருக்கும் படைப்பிரிவுகள் அத்தனையும் எனக்கு தேவையாக இருக்குமே. உபாத்தியாயரை போன்ற உபசேனாதிபதிக்கு சைன்யத்தில் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துவது ஒரு பிரமாதம் அல்ல.
தவிர உபாத்தியாயருக்கு இருக்கும் 10 மெய்க்காவலர்கள் அவருக்காக உயிரையும் விட தயாராக இருக்கிறார்கள். அவர்களிடம் கொள்ளைக்காரர்களை பகிர்ந்து கொடுத்தால் போகிறது என்று தோரமானா மேலும் தர்க்கத்தில் இறங்க இஷ்டப்படாமல், உபாத்தியாயரே, நீங்கள் மூலஸ்தானபுரம் போய் அங்குள்ள படைகளின் தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உத்தரவுப்படி நடக்கும்படி பல்தேவுக்கு ஓலை எழுதி அனுப்பிவிடுகிறேன். மூலஸ்தானபுர நிலைமை சரிப்பட்டவுடன் அங்கிருந்து புருஷபுரம் சென்று மலைவாசலை கவனித்துக் கொள்ளுங்கள். வெகு சீக்கிரம் அவ்விடத்தில் எதிரிகளின் நடவடிக்கையை தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என்று விடுவிடுவென்று உத்தரவிட்டான். இந்த உத்தரவை கேட்ட அஜித் சந்திரன் முகத்தில் ஆச்சரியக்குறி தோன்றவில்லை. அதற்கு பதில் ஆழ்ந்த சிந்தனையே தெரிந்தது. அதே சமயத்தில் உள்ளே நுழைந்த காவலன், குப்த ராஜ்யத்திலிருந்து செய்தி கொண்டு வந்த தூதனை காணவில்லை மகாராஜ் என்றான். காணவில்லையா என்றான் தோரமானா. ஆம் மகாராஜ், தூதர்கள் தங்கும் மாளிகையில்தான் அவனை இருத்தினோம். இப்பொழுது பார்த்தால் அறை காலியாக கிடக்கிறது. தூதன் பெயர் என்ன என்று தோரமானா கடுமையாக கேட்டான். ராகுலன் என்று பதில் சொன்னான் உபாத்தியாயன். ராகுலன்? பிரமித்து போனான் தோரமானா. அடிலனின் மாப்பிள்ளையாக வரவேண்டியவன் என்றான் அஜித் சந்திரன். அதைத் தொடர்ந்து, இத்தனை நேரம் என்னிடம் அதை ஏன் சொல்லவில்லை என்று தோரமானா வினவினான். சந்தர்ப்பமில்லை, தாங்கள் மேன்மேலும் உத்தரவிட்டு கொண்டிருந்தீர்கள். என் மூளை ஒரே குழப்பமாக இருந்தது என்று உபாத்தியாயன் பதில் சொன்னான். குழப்பம் என்பது உபாத்தியாயனுக்கு எந்த சமயத்திலும் கிடையாது என்பதை நன்றாக அறிந்திருந்த காமினி, என் அறையில் இருந்த சமயத்தில் என்னிடம் கூட சொல்லவில்லையே என்று கேட்டாள். அப்பொழுது நிச்சயமில்லை. அவனை பார்த்தபோது எங்கோ பார்த்த ஞாபகம் இருந்தது. ஒரு முறை இரவில் பார்த்ததுதானே என்று உபாத்தியாயன் சமாதானம் சொன்னான். அந்த சமாதானத்தை காமினியும் நம்பவில்லை, தோரமானாவும் நம்பவில்லை. உபாத்தியாயன் ஒரு முறை யாரையாவது பார்த்தால் அப்புறம் ஆயுளில் அவர்களை மறக்க மாட்டான் என்பது அவ்விருவருக்கும் தெரியும். ஆகவே ஒரு கணம் ஏதோ யோசித்த தோரமானா, சரி, ராகுலனை கைது செய்ய உத்தரவு அனுப்புங்கள். நீங்கள் மூலஸ்தானபுரம் கிளம்பலாம் என்று முடிவாக சொன்னான். யமலோகத்துக்கு கிளம்பலாம் என்று சொல்வது போலிருந்தது உபாத்தியாயனுக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.